வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக எழுந்த ஊழல் விவகாரத்தில் மதுரை மேயர் பதவி விலகிய நிலையில் புதிய மேயரை தேர்வு செய்வதில் தாமதம் நீடித்து வருகிறது. மதுரையில் 2 அமைச்சர்கள் இருந்தும் இன்னும் மேயர் தேர்வு செய்யப்படாதது பல விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறது. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள வணிக வளாகங்களுக்கு அரசு நிர்ணயித்த வரியை விட குறைவான வரியை விதித்து முறைகேடு நடந்திருப்பதாக கடந்த ஆண்டு மாநகராட்சி ஆணையராக இருந்த தினேஷ்குமார் மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். விசாரணையில் சொத்து வரியை குறைத்து கணக்கிட்டதும் அதன் மூலம் மாநகராட்சிக்கு 150 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தப்பட்டதும் தெரிய வந்தது. இந்த முறைகேட்டை கண்டித்து அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போராட்டங்கள் நடத்தி அரசுக்கு அழுத்தம் அளித்தன. இதையடுத்து மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் மற்றும் அலுவலர்கள் உட்பட 23 பேர் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். மத்திய குற்றப்பிரிவு விசாரணைக்கு உள்ளான மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்கள் 5 பேரும் நகரமைப்பு பிரிவு தலைவர்கள் 2 பேரும் பதவி விலகினர். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் பதவி விலகியதாக சொல்லப்பட்டது. இருப்பினும் வரி முறைகேடு தொடர்பாக மேயர் இந்திராணி மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாதது குறித்து அரசியல் கட்சிகள் கடும் விமர்சனங்களை முன்வைத்தன. இந்நிலையில் குடும்பச் சூழலை காரணமாக சொல்லி கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி மேயர் பதவியிலிருந்து இந்திராணி விலகினார். முறைகேடு புகாரில் மேயர் பதவி விலகினாலும் பிரச்சனை முடிந்த பாடில்லை. புதிய மேயர் இதுவரை தேர்வு செய்யப்படவில்லை. அமைச்சர்கள் மூர்த்தி, பழனிவேல், தியாகராஜன் இடையே நிலவி வரும் ஈகோ யுத்தமே திமுக தலைமை முடிவை எடுக்க முடியாமல் திணறுவதற்கு காரணம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்திருந்தார். மேயர் ராஜினாமா பண்ணி 2 வாரங்களுக்கு மேல ஆயிருச்சு. 69 திமுக கவுன்சிலர் இருக்கான். 5 மண்டல தலைவர் ராஜினாமா பண்ணி 1 மாசம் 2 மாசம் ஆக போகுது. நிலைக்குழு தலைவர் ராஜினாமா பண்ணி 2 மாசம் ஆக போகுது. நடவடிக்கை எடுத்து உன்னால் நிலைக்குழு வந்த திமுக தலைமை போட முடியுதா? இங்க இருக்கிற அமைச்சர்கள் போட முடியுதா? 2 அமைச்சர் அடிக்கிறாங்களே, அவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனைன்னு பத்திரிகையில சொல்றான். எனக்கு என்னமோ அது இருக்கிற மாதிரி தெரியல. யாரும் தகுதி இல்லாதவன்னு கேட்கிறாங்க. நான் கேட்கிறேன், பேசாம மாநகராட்சியை கலைச்சிட்டு போயிருங்களே, உங்க கவுன்சிலரா கலைக்க சொல்லிருங்களே, ரிசைன் பண்ண சொல்லிருங்களே. அதைத்தான் நான் முதலமைச்சரை கேட்டுக்கிறேன். 100 வார்டுகளை கொண்டிருக்கும் மதுரை மாநகராட்சியில் 69 கவுன்சிலர்களோடு பெரும்பான்மையுடன் திமுக இருக்கிறது. ஆனால் புதிய மேயரை தேர்வு செய்யாமல் இருப்பதால் வெறும் 4 கவுன்சிலர்களை கொண்டிருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த துணை மேயர் நாகராஜன் மேயர் பணியையும் கூடுதலாக கவனித்து வருகிறார். அதே வேளையில் மேயர் இல்லாததால் மதுரை மாநகரின் மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்களான முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகள் தேக்கமடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். ஸ்மார்ட் சிட்டி என்று கொண்டு வந்திருக்காங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை இங்க வந்திருக்கு. மெட்ரோ ரயில் இங்க கொண்டு வராங்க. பாதாள சாக்கடை திட்டங்கள் தோய்ந்து போய் உள்ளது. அதே போல மேயர் இல்லாத மாநகராட்சியாக ரொம்ப வருத்தமா இருக்கிறது. விரைந்து மாநகராட்சி மேயரை செயல்படுத்த விட வேண்டும். புதிய மாநகராட்சி மேயராக அவர் தேர்வு செய்ய வேண்டும். முறைகேடு புகாரை தொடர்ந்து மேயர் இந்திராணி பதவி விலகிய சூழலில் புதிய மேயர் தேர்வு தள்ளி போவது பற்றிய விமர்சனங்களுக்கு எப்போது பதில் கிடைக்கும்?